மணி வியாபாரம் பண்ணுவேன். அதுவும் எனக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி தானே. மணி வியாபாரம்னா மணினா நாங்கள் வந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து மணி வியாபாரம் தான் பண்ணுவாங்க. இந்த ஓகே. பாசி மணி, ஊசி மணி ம். அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி வந்து நாங்கள் மணிகள் வாங்கிட்டு வந்து நாங்களே வந்து உக்காந்து அதுக்கு டிசைன் போடுவோம், கோப்போம். கோத்து இந்த மாதிரி பெசநகர் அந்த ரோட்டோரமாக அங்கே கடை போட்டு உக்காருவோம். அது வந்து சேல்ஸ் பண்ணுவோம். அது ஓகே. சேல்ஸ் பண்ணாதான் எங்களுக்கு அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு, எங்கள் குழந்தைங்களுக்கு தேவையானது அதெல்லாம் நாங்கள் வாங்க முடியும். எவ்வளோ ஒரு நாளுக்கு earn பண்ண முடியும்? ஒரு நாளுக்கு வந்து இப்போ ஆ, திருவிழா டைம்னா ஒரு ரூ. 1000 ரூ. 2000 ரூ. 3000 அப்படி வந்து கிடைக்கும். அது வியாபாரம் பொறுத்து தான் இருக்கு. ம். சராசரியா ஒரு நாளுக்கு எவ்வளோ? சராசரியா வந்து ரூ. 600 ரூ. 700 அப்புறம் வந்து ரூ. 500 கிடைக்கும். ஒரு சில நேரத்துல கிடைக்காது. ஒண்ணுமே கிடைக்காம போகுது. ஒரு சில நேரத்துல ஒண்ணுமே கூட கிடைக்காம போகும். ஒரு சில நேரத்துல ரூ. 100 ரூ. 200 கிடைக்கும். அது வந்து ஆட்டோக்கே போயிடும். ஓகே. ஆனா நாங்க முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி சம்பாரிச்சிருப்போம்ல அந்த ரூ. 600 ரூ. 700 அத வச்சு அன்னைக்கு எங்க பொழப்பு ஓட்டுவோம். அதே மாரி எங்க வீட்டுக்காரங்க வேலைக்கு போவாங்க. அவங்க எங்க வேலை பார்க்குறாங்க? பேப்பரு. அவர் வந்து 7வது படிச்சிருக்கிறாரு. எங்க வேலை பார்க்குறாங்க? வேலைக்குன்னா கம்பெனி வேலைகள போல. ஆ. எங்க கூட மணி வியாபாரத்துக்கு வருவாரு. அப்படி வரலன்னா இந்த அட்டை, வாட்டர் கேனு அந்த மாரி எடுத்துட்டு வருவாரு. அத எடுத்துட்டு வந்து அத பிரிச்சு கடையில போடுவோம். அத போட்டு ஒரு ரூ. 1000 கிடைக்கும். இல்ல ஒரு ரூ. 500 கிடைக்கும். அத வச்சு சமாளிப்போம். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க ப்ரோ? நானும் மசாலா வேலை பண்றேன் சார். என்ன வேலை? அதேதான். வாட்டர் கேன், ஓகே. அட்டை, அது என்ன வேலை சொன்னீங்க? மசாலான்னு மசாலா சொல்லுவாங்க. சொல்லுவாங்க நாங்க. மசாலானா? அது எல்லாம் கலந்தது. கலந்து ஓ, வரும். ஓ எல்லாம் கலந்து அட்டை, ஓ, பேப்பரு, ஓகே, ஓகே. ஆர்டிசி வாட்டர் கேனு. அப்படியே கலந்து வரும். ஆ. போய் போட்டா 600 கிடைக்கும். எங்க இருந்து இந்த பேப்பர் ஒரு அதான் ரோட்டோரமா கிடைக்கும். ம். அந்த தொட்டிகள்ல கிடைக்கும். நாங்க வந்து வீட்ல வந்து கை, கால் எல்லாம் கழுவிடுவோம், குளிச்சுடுவோம். ம். பொறுக்குறதுக்கு போனா அப்படிதான் எடுத்துட்டு வரோம். ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு வந்து, அது ஒரு பை மாதிரி தைச்சு வச்சுக்குவோம் நாங்க. ஓகே. அந்த பை தைச்சு வச்சுக்கின்னு, அதுல அட்டை எடுத்து போடுவோம், பேப்பர் எடுத்து போடுவோம், வாட்டர் கேன் எடுத்து போடுவோம். அத வந்து அதெல்லாம் ஒரு விலைக்கு மூட்டையா போட்டுருவீங்க சேர்த்து, அப்புறம். ஒரு வாரம் சேர்த்து வச்சு, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உட்காந்து அத பிரிச்சு, அது கடைக்கு வேலைக்கு போடுவோம். ஓகே. இப்போ உங்களுக்கு குழந்தை வேற இருக்கு நீங்களே. ஆ. அவங்க என்ன வயசு? என் பொண்ணுக்கு வந்து இப்ப 5½ வயசு ஆகுது. என் சின்ன பொண்ணு இப்பதான் பொறந்தா. அது உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது? இஃப் ஐ மே. எனக்கு 28. 28. ஓகே. 5½ வயசு ஒரு உங்களுக்கு எவ்வளவு வயசு ப்ரோ? 21. 21. ஓகே. அவங்க ஸ்கூல் போறாங்களா? என் பொண்ணு 5 வயசு. 1வது போறா. நான் அவள எங்க? அனுப்புறேன் ஸ்கூலுக்கு. மிஸ் ஸ்கூல்னு இங்க கோட்டுப்பாளையத்துல சேர்த்துருக்கேன். ஓகே. நைஸ்.